ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மஞ்சுஸ் மேஜிக்கல் ஒர்க். இன்றைக்கி ஆரி பிகினர்ஸ்க்கான டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீடில் வந்து எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, ஜரி த்ரெட் வாங்குறதா இருந்தால் எந்த ஜரி த்ரெட் ப்ராக்டிஸ்க்கு, எந்த ஜரி த்ரெட் வந்து ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ண வாங்கணும், ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் பிகினர்ஸ்க்கு வராது, அது எதனால் வரல, அதுக்கான டிப்ஸ் வந்து என்ன, அந்த டிப்ஸ் வந்து எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். டிப் நம்பர் 1, ஜரி த்ரெட். நீங்கள் ஜரி த்ரெட் கடையில் பர்ச்சேஸ் பண்ணும்போது லாஸ்ட்டாக இருக்க எட்ஜில் லைட்டாக பிரித்து பார்த்து வாங்கணும். பிரித்து பார்க்கும்போது ஒயிட் கலர் நூல் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ப்ராக்டிஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் வந்து இந்த ஜரி த்ரெட் யூஸ் பண்ண வேண்டாம். ஒரு வேளை வந்து பிரித்து பார்க்கும்போது நரம்போ எல்லோ கலர் த்ரெட்டோ இருந்தால் அது வந்து ப்ளவுஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, ப்ளவுஸில் வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் போட்டிருப்போம். அந்த ஸ்டிச் வந்து லைட்டாக விலகுச்சுன்னா ஒயிட் கலர் நூலாக இருந்தால் ஜரி த்ரெட்டுக்கும் ஒயிட் நூலுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். எல்லோவோ நரம்போ இருந்துச்சுன்னா ஜரி த்ரெட் விலகுனாலுமே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பெருசாக தெரியாது. டிப் நம்பர் 2, நீடில். நீடில் வந்து ஒருத்தவங்களுக்கும் ஒரு நீடில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். சிலருக்கு டூலிப் நீடில் கம்ஃபர்டபுளாக இருக்கும், சிலருக்கு அயன் நீடில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த நீடில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ, நீங்கள் எந்த நீடிலில் செயின் ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அந்த நீடில்லையே வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அயன் நீடிலேருந்து டூலிப் நீடிலுக்கோ இல்லை டூலிப் நீடிலேருந்து அயன் நீடிலுக்கோ திடீர்னு சேஞ்ச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கிடைக்காம போகலாம். ஏன் நான் இந்த மாதிரி சொல்கிறேன்னா, நம்ம நீடில் சேஞ்ச் பண்ணோம்னாவே நமக்கு செயின் ஸ்டிச்சுக்கான ஸ்பீட் வந்து குறைஞ்சிரும். நம்ம செயின் ஸ்டிச்சே வந்து நமக்கு ஒழுங்காக வராது. அப்போ போய் நம்ம வந்து ஷேப்ஸ் எல்லாம் போட ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு ஷேப்ஸ் வந்து பர்ஃபெக்டாகவே வராது. உங்களுக்கு வரலைன்னு வந்து நீங்கள் வந்து நினைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ ஒரு வேறு வழியே இல்லை, உங்கள் நீடில் வந்து மிஸ் ஆயிடுச்சு, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நீடிலும் வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வேறு நீடிலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷேப்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஷேப்ஸ் வந்து கரெக்டாக வரும். டிப் நம்பர் 3, நம்ம எந்த டிசைன் போடுறதுனாலும் நம்ம பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணிட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு பர்ஃபெக்டான ஷேப்பும் வந்து கிடைக்கும். டிப் நம்பர் 4, நம்ம எப்போவுமே வந்து எந்த டிசைன் போடுறதுனாலும் பேக் ஸ்டிச் போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஹார்டின் ஷேப் எடுத்துக்கலாம். ஹார்டின் ஷேப்பில் எப்போவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அந்த பாட்டம் டிப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு பேக் ஸ்டிச்சோடு ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு ஒரு நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த எட்ஜும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் வந்து பேக் ஸ்டிச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நம்ம ட்ரா பண்ணதுக்கு மேலேயே செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். டிப் நம்பர் 5, பேக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நம்ம ட்ரா பண்ணதுக்கு மேலேயே செயின் ஸ்டிச் வந்து போடுவோம். அந்த செயின் ஸ்டிச் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ஃபினிஷிங் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன செயின் ஸ்டிச்சாக போடுறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் போடுற டிசைன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நமக்கு ஷார்ப் எட்ஜும் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா செயின் ஸ்டிச்சுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் சின்ன செயின் ஸ்டிச்சாக போட ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இப்போ இந்த ஹார்டின் ஷேப்லேயுமே மேலே வந்து நமக்கு கர்வ் வருது. அந்த இடத்துல எல்லாம் வந்து நீங்கள் சின்ன செயின் ஸ்டிச்சாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். ஸோ வந்து செயின் ஸ்டிச் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 6, எட்ஜ் பாயிண்ட். எட்ஜ் பாயிண்ட் வரும்போது நீங்கள் வந்து மற்ற இடத்துல பெருசாக செயின் ஸ்டிச் போட்டாலும் பரவாயில்ல, ஆனால் எட்ஜ் பாயிண்டில் வந்து சின்ன செயின் ஸ்டிச்சாக தான் போடணும். எட்ஜ் பாயிண்ட்டுக்கு முன்னாடி போடுற செயின் ஸ்டிச் வந்து சின்னதாக இருக்கணும். அதுக்கப்புறம் எட்ஜ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஹார்டின் ஷேப்பில் உள் பக்கமாக பார்த்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம இன்னொரு செயின் ஸ்டிச் வந்து ரிவர்ஸில் திருப்பி நம்ம ட்ரா பண்ணதுக்கு மேலேயே செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு வந்து ஷார்ப்பான எட்ஜ் வந்து அந்த சென்டரில் கிடைக்கும். ஸோ வந்து நீங்கள் எட்ஜ் பாயிண்ட் வர இடத்துல எட்ஜ் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க செயின் ஸ்டிச், எட்ஜ் பாயிண்ட்டுக்கு பின்னாடி இருக்க செயின் ஸ்டிச், அந்த எட்ஜ் பாயிண்ட், அந்த 3 செயின் ஸ்டிச்சும் வந்து ரொம்ப சின்னதாக போட்டுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு எட்ஜ் பாயிண்ட் வந்து கரெக்டாக கிடச்சிரும். இன்னொன்று வந்து நீங்கள் எந்த எட்ஜ் வரதா இருந்தாலுமே அந்த எட்ஜில் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் வந்து நீங்கள் திரும்ப ஒரு செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக கிடச்சிரும். பிகினர்ஸ்க்காகவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செயின் ஸ்டிச் வீடியோ வந்து எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 7, என் நாட். நம்ம என் நாட் போடுறதுமே வந்து அந்த எட்ஜ் பாயிண்டில் பர்ஃபெக்டாக போடணும். அப்போ தான் வந்து நமக்கு ஷார்ப்பான எட்ஜ் வந்து கிடைக்கும். ஸோ என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஹார்டின் ஷேப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா டிப்ஸ் வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா எங்கள் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.